மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ராஜாஜி சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சுங்கத்துறை ஊழியர்களிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை ராஜாஜி சாலை இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சுங்கத்துறை அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஆறாக ஓடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் இப்பகுதி மக்கள் துர்நாற்றம் வீசி தொற்று அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குறித்து இருக்கக்கூடிய வழியே செல்லக்கூடிய பகுதிவாசி மக்களை கேட்டறிவோம். ஐயா, இது போல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய வாசல்லையே இது போல கழிவுநீர் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கிறது. ஏன்னா மக்கள் நடந்து போகிற இடத்துல இருக்கும்போது இது மாதிரி சில மக்களுக்கு நோய் தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதிர்க்கவே கஸ்டம்ஸ் ஹவுஸ் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மெயின் ரோட்லேயே இப்படி இருக்குங்கன்னா அப்போ இன்னும் இருக்கிற இடத்துல கீழ்மான தட்ட இடத்துலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதே மாதிரி தான் இருக்குது. கண்டினியூவாக நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கும் சரி, கவர்மெண்ட் அவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரசு துறை இருக்கக்கூடிய பணியாளருக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் சாலையில் ஓடக்கூடிய கழிவுநீரை உடனடியாக அகற்றும் பணிகளை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி சிந்தாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய குடிநீர் மற்றும் கழிவுநீர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செவிசாய்த்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் முக்கியமான கருத்தாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபீக்.